வணக்கம் தோழர்களே. திமுக மேடையில நின்னுட்டு திமுக அமைச்சர் முன்னாடி திமுகவை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, வன்மத்தை கொட்டி கக்கி வச்சுட்டு போயிருக்கிறான் ரங்கராஜ் பாண்டே என்கிற RSS காரர். பார்க்கிற நமக்கே கடுப்பும் காண்டுமாகும்னா பார்க்கிற திமுக தொண்டர்களுக்கு எவ்வளவு காண்டாக்கிருக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. திமுக அமைச்சர்கள் உண்மையிலேயே திராவிட சித்தாந்தம் புரிந்தவர்களாக இருக்கிறாங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு பக்கம் உயிரை கொடுத்து உங்க கட்சியில உறுப்பினரே இல்லாத நாங்க கதறிட்டு இருக்கிறோம், உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்னடானா சித்தாந்த எதிரியாக நாம் பார்க்க வேண்டிய, நம்ம கூட ஆட்டைக்கு சேர்த்துக்கவே கூடாது என்கிற ஒரு முதுகுல குத்துற துரோகிகளை நம்ம ஓரங்கட்டி வைக்கிறதுக்கு பதிலா ஒய்யாரமா மேடையில ஏத்தி நானே நேர்ல வந்து உங்களை அழைக்கிறேன். இதுல என்னன்னா திமுக கோவம் வருதோ இல்லையோ நமக்கு சுருன்னு வருது. ஏன் அப்படின்னா அவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சை தொடர்ந்து வன்மத்தை, பொய்யை திமுகவுக்கு எதிராக பரப்பியதுல முக்கியமான ஒரு ஆளு இந்த RSS ரங்கராஜ். புரியுதுங்களா? இந்த ரங்கராஜ் திமுகவுக்கு எதிராக அவ்வளவு கேவலமான பொய் பிரச்சாரங்களை பரப்பி இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக படுதோல்வி அடைமாக்கும், பாஜக 25 சீட் ஜெயிக்குமாக்கும் அப்படின்லாம் புள்ளி விவரங்களை போட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருந்த ஒரு ஆள் தான் இந்த ஆளு. அந்த ஆள் தான் சொல்றாரு, ஏடிஎம்கே கவர்மெண்ட்னாலே போலீஸ் சட்டம் எல்லாம் இரும்பு கரம் கொண்டு இருக்குமா, திமுகனால இப்படிதாயா அப்படின்னு சாமானிய படிக்காதவன்னு சொல்லுவான். சொன்னது யாரு? ரங்கராஜ். இன்னும் சொல்ல போனா அதிமுக பீரியட்ல 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அதிமுக பீரியட்ல தான் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பொள்ளாச்சியில பாலியல் வன்புணருக்கும் பாலியல் சுரண்டலுக்கும் ஆளானார்கள். போலீஸ் அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடக்குமா. இந்த பீஸ் எவ்வளவு கேடுகட்டத்தனமா இருக்குன்னு பாருங்க. நீட்டு தேர்வுக்கு எதிராக நம்ம அவ்வளவு போராடிட்டு இருக்கோம். ஒன்மேன் கமிஷன் வச்சு அந்த அறிக்கையை தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் இந்த ரங்கராஜ் பாண்டே என்ன பேசினாப்ல, எங்க காங்கிரஸ நீட்டு நாங்க தடை பண்ணிடுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில தர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு உருட்டினான். காங்கிரஸ் பீரியட்ல கூட தேசிய அளவுல ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது கூட நாம் பலமுறை போராடி விலக்கு பெற்றிருக்கிறோம். ஆனா இங்க போராடியும் ஒரு விளக்கமாறும் கிடைக்கல. புரியுதுங்களா? பார்ப்பனர்கள் மாநாட்டில் போய் உட்கார்ந்துட்டு பார்ப்பனர்கள் பிறவியிலேயே அறிவுஞானம் கொண்டவர்கள் அப்படின்னு உருட்டினான். நாமெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஆத்து பொண்களை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கே கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்லாம் பேசுறான். அதெல்லாம் தாண்டி நீங்கெல்லாம் ஏன் படிக்கிறீங்க? படிச்சு வேலைக்கு போனா ஒரு ஆளுக்கு முன்னாடி கையை கட்டி நிக்கணும். நீ பெட்டி கடை வச்சு போல உடனே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனா கடையை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நீ பெட்டி கடை வையே, உன் பிள்ளைய பெட்டி கடை வையே அப்படின்னு நம்ம போராடுறோம், நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனால் திமுக மடியில வச்சு கொண்டாடுது. விஸ்வகர்மா திட்டத்தப்போ நாம கடுமையா அது குலக்கல்வின்னு எதிர்க்கிறோம். இதே ரங்கராஜ் பாண்டே ஏப்பா 1.5 லட்சம் ரூபா கொடுத்து என்ஜினியர் சீட்டை வாங்கி படிச்சு வேலை இல்லாம திரியறதுக்கு 1.5 லட்சம் ரூபா கடனை வாங்கி இந்த விஸ்வகர்மா திட்டத்துல கடனை வாங்கி உங்க அப்பா வீட்டு தொழில செஞ்சுட்டு போவேன். எவ்வளவு பார்ப்பன ஆதிக்கம் திமுறுவதில் இருக்கும். இன்னொரு முறை எப்போ கலைஞர் அவர்கள் இவருடைய தந்தை இறந்து போறாரு, ரங்கராஜ் பாண்டேவுடைய தந்தை இறந்து போறாரு, அவருடைய வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போயிருக்காரு முதலமைச்சர். அந்த சீனெல்லாம் இந்த ஆளுக்கு இல்லைன்றது ஏன் தான் முதலமைச்சருக்கு தெரியலன்னு தெரியல. கூட இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப தப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப தப்பா வழி நடத்துறாங்க. ஏன் சொல்றேன்னா கூட இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு. உண்மையிலே களத்துல நிக்கிறவன் அம்பாட்டு நின்றுட்டு இருக்கான். சும்மா ஒண்ணுமே செய்யாத மீடியாவில உருட்டிட்டு இருக்கான் பாரு, அவனை தூக்கி இவங்க மடியில வச்சிட்டு இருக்காங்க திமுகவினர். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அவங்க அப்பாவுடைய மரணத்துக்கு போய் துக்கம் விசாரிச்சு அறிக்கை வெளியிட்டு எல்லாம் முடிச்சுட்டு முதலமைச்சர் வர்றாரு. அடுத்த ஒரு 4வது நாள் சொல்றான், முதலமைச்சருடைய தாத்தா கோயில்ல நாயன வாசிச்ச புண்ணியத்துலதான் ஒரு குடும்பமே பல தலைமுறையா ஆட்சியில இருக்குன்னு. நீங்க போராடல, திமுக கட்சி போராடல, கலைஞர் 14 வயசுல கொடிய பிடிச்சி மொழி போராட்டத்துல இல்ல, அவங்க தாத்தா அவங்க அப்பா நாயன வாசிச்சாரு, அதனால இவங்க பூரா அரசியலுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு திமிர்த்தனம், தடித்தனம், தண்டித்தனம் இது. நாம கோவப்பட்டு இத்தனையும் மூலையில படப்படன்னு வருது. ஆனா பாருங்க, அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர் மேல தனிப்பட்ட முறையில மரியாதை இருக்கு. எனக்கு கஷ்டப்பட்டு களத்துல நின்று தன்னை வளர்த்துக்கிட்ட ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகம் கூட எழுதினாரு,
பதவி என்பது பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. எனக்கு அதுல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் பதவி என்பதை உல்லாசமா இருக்கிறதுக்கு ஒரு இடம்னு நினைக்கிறாங்க. ஆனா பதவி என்பது பொறுப்பு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் நாங்க தான் சொல்லி தருவோம் கம்யூனிஸ்ட். அவர் எழுதுறது எனக்கு அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. இந்த கோவிட் காலத்துல அவருடைய பணியை குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனால் சித்தாந்த தெளிவு அமைச்சர்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதானே நம்மளை அடையாளப்படுத்தும், அதுதானே இளைஞர்களை வழிகாட்டும். ரங்கராஜ் பாண்டேவை என்ன காரணத்தை வச்சு என்ன அடிப்படையில நீங்க கூப்பிட்டீங்க? இதே ரங்கராஜ் பாண்டே தான் தந்தி டிவில இருந்து வெளியே வந்த உடனே பெரிய அளவுல தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குல இருக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எல்லாத்துலயும் பெரிய அளவுல பாஜகவுக்கு பிரச்சார பீரங்கியா இருந்தோம். இதுலயும் குறிப்பா மோடியை தூக்கி பிடிச்சதுல அந்த ஆளுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த எந்த அடிப்படையில நீங்க கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. எந்த அடிப்படையிலும் நமக்குடைய சித்தாந்த எதிரி, அது எப்படி நீங்க கூப்பிடுறீங்க? நடுநிலையாளர்னு அவன் மேடையில வர சொல்லிக்கிறான். நடுநிலையாளர்லாம் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஒன்னு நேர்மையான பக்கம் நில்லு, இல்லைன்னா எதிரிங்க பக்கத்துல நில்லு, அநீதி பக்கத்துல நில்லு, அப்படித்தான். நடுவுல எல்லாம் நிக்க முடியாது யாரும். நடுவுல நிக்கிறதும் அநீதிக்கு துணை போறதும் ஒண்ணுதியான். அதுல என்னென்ன நையாண்டி நான் சுருக்கமா சொல்றேன். மேடையில இருந்தாலும் பேசினது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கிடைச்சாவாது, அதாவது ஆண்களுக்கு கிடைச்சாவாது நாங்க பாட்டுக்கு நேர டாஸ்மாக் கடையில வந்து கொடுத்து மீண்டும் அரசினுடைய கஜானாவுக்கே வர வச்சிருக்கோம். இது எவ்வளவு நக்கலு நையாண்டி. நீங்கெல்லாம் பாஜக ஒன்றியத்துல உட்கார்ந்துக்கிட்டு கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்க, பேரிடர் நிதி கொடுக்க மாட்டேங்க, நீங்க எங்க ஆஸ்பத்திரி கட்டணும்னா எதுவும் பணம் கொடுக்க மாட்டேங்க, அதே மாதிரி மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க, நாங்க கொடுக்குற வரி பணத்துல கிள்ளி கொடுப்பீங்க, எந்த பணமும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வருமானத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போய் வச்சுட்டு இங்க நியாயம் பேசுவீங்க. இங்க இருக்கிறதே ஒரு பொழப்பு. இத்தனைக்கும் ஞாபகம், இதை தாண்டி வேறு வேறு விதங்களில் பணத்தை அதிகமாக்கி கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடையை குறைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. 500 கடையை அட்ரஸோட மூடி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு ஈஸியா வந்து மேடல் நின்று கேலி பண்றப்பல 1000 ரூபாய் டாஸ்மாக் கடைக்கு போயிருமா. எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறாங்க. எனக்கு புரியல. அதுல மாசு அண்ணா வந்து 8 நிமிஷம் நிர்வாகிகள் பேரெல்லாம் சொன்னாராம். அதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த பத்திரிகையில பாருங்க 50 பேர் இருக்கு, புரோட்டோகால் பிரகாரம் 8 நிமிஷம் அமைச்சர் வந்து அந்த ஆட்களுடைய பேரெல்லாம் சொல்றாங்க. இது திமுகவினுடைய மரபுங்க. புரோட்டோகால் இல்ல, மரபு. புரோட்டோகால் அப்படின்னா விதின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. இது ஒரு விதிமுறையா இருக்கு. ஆனா இது சமூக நீதிக்கான மரபு. நீங்க எங்க பேரெல்லாம் மேடையில சொல்லவே மாட்டாங்க. எங்க பேரெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. யாரோ 4 பேரு பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு பார்ப்பனர் குடும்பத்துல இருந்து வந்த ஒருத்தருடைய பேரு பெருசா புகழப்பட்டுக்கிட்டு இருக்கும். உழைச்சவன் பேரு வெளியவே தெரியாது. ஆனா திராவிடர் இயக்கங்கள் வந்த பிறகுதான் உழைச்சவன் பேர மேடையில சொல்லணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயத்தை கொண்டு வந்து சமூக நீதி பார்வையோடு அத்தனை பேரையும் மேடையில் சொல்றாங்க. உனக்கு எங்க எரியுது நான் கேட்கிறேன். அதுல காந்தராஜ் ஐயா இருக்காரு இல்லையா, டாக்டர் மருத்துவர் காந்தராஜ், அவர் பேச்சுல முரண்பாடு எனக்கு உண்டு. சில சமயத்துல நடிகைகள் ரொம்ப கேவலமா பொது புத்தியோட பார்வை அவருக்கு உண்டு. ஆனா மேடையில வச்சு அவரெல்லாம் பேசினார்னா ஹெட்போனை மாட்டிக்கிட்டு கேட்கணும் அப்படின்னு. ஏன் ரங்கராஜ் பாண்டே, உங்க ஆளு கேட்டி ராகவன் பூஜை அறையில உட்காந்து பண்ணதெல்லாம் நாங்கெல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்கணுமா, யார் நம்மளை பாக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயா பேசுற. அவர் பேசுறாரு நல்லது கெட்டது. அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? காந்தராஜ் மேல எல்லாம் பல பேரு கேஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா நம்ம ஆளுன்னு அரசு கை வைக்க கூட இல்ல. புரியுதா? இங்க என்ன பண்ணும் இந்த அரசு? அவங்களுக்கு பிடிச்ச ஆளு மேல கை வைக்காது, எதிரிங்க மேல கருத்து சுதந்திரம் எதுவுமே இல்லாம தூக்கி உள்ள போடும். அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனையே. அதுல இருந்தாலும் சொல்ல வர கருத்தே அதுதான். காந்தராஜெல்லாம் மேடையில கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அந்த அசிங்கமா பேசுறவன் ஹெட்செட் இல்லாம கேட்க முடியாது. அவர் மேல கேஸ் கொடுத்தா அவரை பிடிக்கல அப்படின்னா உங்க ஆளுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சுன்னு பாத்தீங்களா? சொந்த கட்சி எம்எல்ஏவுடைய புள்ள ஒரு வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பொண்டாட்டி புடிச்ச 2 பேரை தூக்கி உள்ள வச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிரசாந்த் கிஷோர் 2021 திமுக கூட்டணி ஜெயிச்சது காரணமே பிரசாந்த் கிஷோரா. 2021 பிரசாந்த் கிஷோரா பணம் கொடுத்து வாங்கி வேலையெல்லாம் முடிச்ச பிறகு போர்டை மாத்திட்டோம், நீ கிளம்பு, நாங்களே கத்துக்கிட்டோம் என்ன மெத்தட்ல போகணும்னு. இதுல பல உள்ளடி கருத்து இருக்கு. ஒன்னு, பிரசாந்த் கிஷோர் ஒரு பார்ப்பனர். ஒரு பார்ப்பனருடைய அறிவை வைத்துதான் திராவிட இயக்கம் ஜெயிச்சிருக்கு 2021. 2வது பாயிண்ட் என்னடா அப்படின்னா, இந்த பிரசாந்த் கிஷோரால தான் திமுக வெற்றி அடைஞ்சிச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்கள கழட்டி விட்டு அவங்கள காப்பி அடிச்சு ஜெயிக்க பார்த்திருக்கு திமுக. எப்படி ஒரு அயோக்கியத்தனம் பாத்தீங்களா?
போன 2-3 தேர்தலுக்கு முன்னாடிலாம் சீட்டை அள்ளி அள்ளி கொடுத்தாராம் கூட்டணிக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாராம். கடைசியில் பார்த்தா 2021 தேர்தலில் 6 சீட்டு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கோவப்பட்டு கம்யூனிஸ்டுகள் அமைதியாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் திருமாவர்கள் விசிகா அவங்க கோவப்பட்டாங்க, வைகோ கோவப்பட்டாங்க, அப்புறம் அமைதியாயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமே அதுதான். 6 சீட்டை கொடுத்துட்டு அவங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில முதலமைச்சர் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. 6 சீட்டு குடிச்சாலும் நாக்க தொங்க போட்டு நீ கூட்டணியில இருக்க ஒன்னா. 2வது 6 சீட்டை கொடுத்து விட்டு அவன் மூளைய கழுவி நம்ப வைக்கிறாரு முதலமைச்சர். அதனங்க அதுக்கு அர்த்தம். 3வது இப்படியாவது இந்த கூட்டணியை நம்ம உடைச்சு விட்டுற மாட்டோமா, அதான் அதுக்குள்ள இருக்கிற உள்ளரசியல். எதிர்கட்சியெல்லாம் கூட்டணியில ஒரு கட்சியை உருவிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப காத்துட்டு இருக்கிறாங்களாம். கூட்டணி பலமா இருக்கிறதுனால நம்ம ஜெயிக்கிறோம். ஆமாயா, கூட்டணி பலமா இருக்கிறதுனால அங்க ஜெயிக்கிறோம். அதனால இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பலரும் இது பண்றாங்களா. அப்புறம் சொல்றாரு 2026 தேர்தல் டஃப்பா இருக்குமா. என்னவா, இவங்கெல்லாம் பாஜக இவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, எதிர்க்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த போட்டி டஃப்பா இருக்கும். அவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால நீங்க 2026 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நீ ஜெயிக்க மாட்ட, நீ ஜெயிக்கிறதுக்கான மக்கள் நல திட்டங்களை செய்யல. ஆனா எதனால ஜெயிச்சிட்டு இருக்க, எதிர்கட்சிகள்லாம் துண்டு துண்டா உடஞ்சு கிடக்கு, சாலிடா ஒரு கூட்டணியா நிக்காம கிடக்குறாங்க, அதனால நீங்க எல்லாம் ஜெயிக்கிறீங்க. அதான உள்ள அர்த்தம். அதுல எனக்கு கொலகாண்டான ஒரு செய்தி என்னன்னா, மும்மொழி திட்டம் அப்புறம் இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் வேற லெவலுங்க. அக்ஷய பாத்திரம் மாதிரி எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்ல வரோம், மும்மொழி திட்டம் இந்திய எதிர்ப்பெல்லாம் ஒரு பாலிடிக்ஸா திமுக பயன்படுத்துது. ஏதா பாலிடிக்ஸா பயன்படுத்துது. உண்மையா நீ மும்மொழிக்கு போராடலையா, உண்மையா நீ இந்திக்கு போராடல, நீ அதை ஒரு பாலிடிக்ஸா பயன்படுத்திக்கிட்டு இருக்க. எப்ப எடுத்தாலும் வேலிடா இருக்கான், எப்ப எடுத்தாலும் அது உறுதியா இருக்கான். இவ்வளவு அயோக்கியத்தனம். மும்மொழி கொள்கையும் இந்திய எதிர்ப்பும் இந்த நாட்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், முற்போக்கு இயக்கங்கள், மாணவர்கள், பெற்றோர் ஊரே நின்று உயிரை கொடுத்து வாங்குறதியா. மும்மொழி எதிர்ப்பு என்பது இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பதும் சாதாரணமா வரல, அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். எந்த மொழிக்காரனும் தன்னுடைய மொழியினுடைய பேரை பிள்ளைகளுக்கு வைக்க மாட்டான். தமிழைங்க மட்டும்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை எங்கள் மொழியை நாங்க வைக்கிறோம் அவங்களுக்கு பேரா. என்ன கேடுகட்டத்தனமான ஒரு ஆரிய பார்ப்பன குரூர புத்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சா நான் பாக்குறேன். அதுல இவங்க அப்பாவுடைய டெத்துக்கு முதலமைச்சர் போகும்போது சுபவீர பாண்டியெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை தாண்டி வந்துட்டாராம். அது பெருந்தன்மையா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, சுபவீர பாண்டியன்லாம் ரொம்ப காலமா திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவரு, அவர் சொல்லியே கேட்கல. இங்க திமுகவுல எவ்வளவு பெரிய தலைவர்களோ யாரும் சொன்னாலும் முதலமைச்சர் கேட்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குன்றதா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். இப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணுங்க, கருத்தியலா இந்த கூட்டணி தெளிவா இருக்கணும். நம்ம 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா ஒற்றை கருத்து பாஜக போன்ற சர்வாதிகார பாசிச ஆட்சியை ஒழிச்சு கட்டணும், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டையாவது பாதுகாக்கணும் தான் நம்முடைய கோலு, மாஸ்டர் கோலே நமக்கு அதான். ஆனா அதை விட்டு எவன் எதிரி போனவன் வந்தவன் எல்லா பயிலையும் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஆடிட்டு திர்றீங்க, மடியில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் தாண்டிங்க திமுக என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்யணும். நீங்க பெரிய மேடை போட்டு ஊர்ல இருக்கிற நடிகர்கள்லாம் கூட்டிட்டு வந்து, ஊர்ல இருக்கிற எதிரி கிதிரி அவன் போனவன் வந்தவன் எல்லாரையும் கூட்டு வந்து நீங்க வாட்டுக்கு உருட்டிட்டு இருக்கிறது அன்னைக்கு காலகட்டம். 2026 தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு. நமக்கு எதிரிகள் சுத்தி நிக்கிறான். நாம ஒத்தையா நின்னு ஒரு கூட்டணியா நின்னு அடிச்சு ஜெயிச்சிட்டு இருக்கோம். இந்த வெற்றி சாதாரணமா வரல. அப்ப இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கணும், லட்சக்கணக்கான ரூபாயை மேடை அமைச்சு போய் சேர போட்டு அங்க உட்காந்து உருட்டி விட்டுட்டு புகழ் பாடிட்டு தெரியாம திமுக அரசு என்ன செய்தார்கள் என்பதை தெருமுனை பிரச்சாரங்களின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், ஊர்ல பொதுக்கூட்டம், கிராமம் தோறும் பிரச்சாரம், நடைபயணம், சைக்கிள் பயணம், எம்பட்டு வேலை கிடக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோ எனக்கெல்லாம் சுருன்னு இருக்குங்க. ஜெயிக்கணும். நம்முடைய இலக்கு வெற்றி மட்டும் இல்ல, இந்த வெற்றி தான் தமிழ்நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க பாஜக கூட்டணியில கைகட்டி நிக்கிற எடப்பாடியார் வந்தாருன்னா மொத்தமா தரிசாயிரும். அந்த ஒத்த காரணத்துக்காக திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம், முழிச்சுக்கோங்க, தப்பா முடிவெடுக்காதீங்க, சரியான வழியில கொண்டு போங்க. 100கணக்கான திமுக இளைஞர்கள் பேச்சாளர்களா இருக்காங்க.
அவங்களெல்லாம் இறக்கி விடுங்கன்றேன். வீதி தோறும் இறக்கி விடுங்க. பின்னி படல எடுக்கிறானுங்க சின்ன பசங்க. அரசியல் முக்கியம் பிகுலே.